Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஜீவன் உள்ளவரை உம்மை பாடிடுவே, என் ஆயுள் காலமெல்லாம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். என் ஜீவன் உள்ளவரை உம்மை பாடிடுவேன், ஆயுள் காலமெல்லாம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். துன்பம் என்னும் உலை வழியாய் என்னை நீ தேர்ந்தெடுத்தீர். துன்பம் என்னும் உலை வழியாய் என்னை நீ தேர்ந்தெடுத்தீர். காயங்களை ஆற்றிவிட்டீர், கண்ணீரை துடைத்து விட்டீர். உம்மில் என்றுமே மகிழ்ந்திருப்பேன், உம்மில் இணைந்து கனி கொடுப்பேன். என் ஜீவன் உள்ளவரை உம்மை பாடிடுவேன், ஆயுள் காலமெல்லாம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். என் ஜீவன் உள்ளவரை உம்மை பாடிடுவேன், ஆயுள் காலமெல்லாம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனில் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்புமாக. இறைவா, புனித மத்தியாவை திருத்தூதர் குழுமத்தில் இணைத்து கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும், நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும்போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வழியாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பராக என்றும், அவனது பதவியை வேறு ஒருவர் எடுத்து கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டுமென இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆற்றலான ஆண்டவர் அருட்பொழிந்தென்னை தேர்ந்தெடுத்தார். நம்பினேன் நம்பினேன் ஆண்டவரை நான் நம்பினேன். ஆற்றலான ஆண்டவர் அருட்பொழிந்தென்னை தேர்ந்தெடுத்தார். நம்பினேன் நம்பினேன் ஆண்டவரை நான் நம்பினேன். ஆற்றலான ஆண்டவர் அருட்பொழிந்தென்னை தேர்ந்தெடுத்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் ஆண்டவர் இருக்கையில் அஞ்சிடேன். ஆற்றலான ஆண்டவர் அருட்பொழிந்தென்னை தேர்ந்தெடுத்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் ஆண்டவர் இருக்கையில் அஞ்சிடேன். ஆற்றலான ஆண்டவர் அருட்பொழிந்தென்னை தேர்ந்தெடுத்தார். ஆற்றலான ஆண்டவர் அருட்பொழிந்தென்னை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 9 முதல் 17 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன்,
ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசனத்திலே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த இறைவார்த்தை வழியாக நாம் தேடி நிற்கிறோம். இன்று தாய் திருவை நாம் முன் அறிவித்திருக்கிறது போல தாய் திருவை புனித மத்தேயா திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த மத்தேயா திருத்தூதர் யார் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். இவர் 12 பேரில் ஒருவராக சேர்த்து கொள்ளப்பட்ட ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம். இந்த 12லேருந்து 1 கழிந்து சென்றது. அதில் அந்த இடத்தை நிறைவு செய்ய, அந்த 12ஐ அவர்கள் நிறைவு செய்ய முயற்சித்த பொழுது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வழியாக இணைந்தவர் தான் புனித மத்தேயா. பைபிளில் நம்ம படித்தா நல்லா தெரியும், 2 பேர் அந்த இடத்திற்காக தேர்வு செய்யப்படுறாங்க. இதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க இந்த 2 பேரில் யார் சிறந்தவர், யார் அல்லது கடவுளுடைய தேர்வுக்கு உட்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குற பொழுது 2 பேருமே சிறந்தவர்கள் என்கிற நிலையில் இருக்கிறாங்க. 2 பேருமே நிறைவான ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் திருவுளம் பார்க்குறது, அதாவது சீட்டு குலுக்கி போட்டு கடவுளுடைய திட்டத்தை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்த ஒரு வழியை பயன்படுத்துவதுண்டு. அது தவறு என்று சொல்ல முடியாது, அதே சமயம் அது எல்லா நேரமும் சரி என்றும் சொல்ல முடியாது. அதாவது இந்த உதாரணத்தை காட்டுவாங்க. திருத்தூதர்களே பாருங்கள், சீட்டு குலுக்கி போட்டு தான் எடுத்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அவர்கள் 2 பேரை அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, யுஸ்து என்னும் பெயரும் உண்ட மற்றவர் மத்தியா. அப்போ 2 பேர், பர்சபா மத்தியா 2 பேரையும் அவங்க தெரிவு செய்த பொழுது அவங்களுக்கு இவங்களை தெரிந்தெடுக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. அப்படின்னா 2 பேருமே நிறைவான ஆசீர்வாதங்களாக இருந்தாங்க. 2 பேருமே நிறைவான ஒரு கடவுளுக்கு போட்டி போட்டு அந்த அடையாளமாக சாட்சியாக இருக்கிறதுல முன்னிலை வகித்தாங்க. அதனால தான் இந்த 2 அடையாளங்களுமே நல்ல அடையாளங்களாக இருந்தது. இன்றைக்கி நாம் தேர்ந்தெடுக்கிற சில முடிவுகளில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம தேர்ந்தெடுக்கிறதில்ல இதே போல் 2மே நலம் பயக்கக்கூடியதாக இருக்கிறதா, கடவுளை சார்ந்திருக்கிற அடையாளமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 2ல் எது கடவுளுடைய விருப்பம்னு நம்ம கேட்கலாம். ஒன்று தீமை, ஒன்று நன்மை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த தீமையை விளக்கக்கூடிய ஆற்றல் நமக்கே வரணும். இப்போ யூதாஸ் தீமையில் இருந்தால் அவங்க என்ன செய்யலை, சரி பரவாயில்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அந்த எண்ணிக்கையை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கலை. அவரை விலக்கிவிட்டு அந்த பெயரை விலக்கிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, நன்மையை அந்த இடத்துல வைக்க முயற்சிக்கிறாங்க. பாருங்கள், இந்த நற்செய்தியில் வரக்கூடிய 2 தலங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று தீமையின் தலம், ஒன்று யூதாஸினுடைய அந்த அழிவின் தலம், இன்னொன்று ஆற்றலின் தலம். ஆண்டவருக்காக ஆற்றலோடு உழைக்க அவங்க என்ன செய்தாங்க, முன் வந்தவங்க. இப்போ இதில் 11 பேரும் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. இந்த 12வது பேர் பாருங்கள், ஒரு சாய்ஸ் வருகிற போது கடவுள் இவர்களுடைய, அதாவது தான் யாரை தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் தெரிந்தெடுக்கிற நபரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள இந்த இடத்துல சித்தமாக இருக்கிறார். இன்றைக்கி இந்த வழி மரபில் தான் நம்மளுடைய திருஅவையானது கட்டப்படுகிறது. ஆகவே இந்த மத்தேயா என்கிற திருத்தூதரை பார்க்கிற பொழுது ஏதோ இவர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. இந்த திருத்தூதரை தேர்ந்தெடுக்கிற இந்த நிகழ்விலே நடக்கக்கூடிய திரு அவையினுடைய அந்த அருமையான செயல்பாடுகள் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எப்படி பாப்பரசர்கள் ஆயர்களை தெரிந்தெடுக்கிறாங்க, ஆயர்கள் குருக்களை தெரிந்தெடுக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட ஒரு படிநிலை ஒருவரை தெரிந்தெடுத்து அவரவர் தனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து கீழ்ப்படிதலோடு செயல்படுகிற ஒரு அடையாளம், திரு அவையினுடைய அடையாளமாக இந்த இடத்துல உறுதி செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் இந்த திரு அவையினுடைய குறையை நிறைவு செய்தவர் மத்தேயா. அதாவது திரு அவைக்கு அந்த 12 என்கிற எண்ணிக்கை குறைவுபட்ட பொழுது அந்த 12ஐ நிறைவு செய்தவர்.
இந்த வெறும் எண்ணிக்கையில் நிறைவு செய்தாரா அப்படின்னா இல்லை. நான் சொன்னது போல் அவருடைய செயல்பாடுகள் நிறைவாக இருந்ததுனால அவர் அந்த எண்ணிக்கையிலே ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியுள்ளவராக இருந்தார். அப்போது கடவுளுடைய திருப்பணிக்குள்ள திருத்தூதராகவோ அல்லது வேறு சில பணிகளுக்குள்ளே வரக்கூடியவர்களுடைய தகுதி நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த திருத்தூது செய்கிற ஒரு மனநிலை, கடவுளுக்காக ஓடி உழைக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு செயல்படுகிற ஆற்றல். இந்த செயல்பாடு இல்லாதவங்க ஆண்டவருடைய பணியை ஏற்க தகுதியற்றவர்கள். ஆகவே தான் இந்த தலங்களிலிருந்து இவர் செயல்படுகிறவராக இருக்கிறாரா என்பதை பார்த்து எடுக்கிறாங்க. இப்போது நாங்கள் குருத்துவ பணி ஏற்கிற போது கூட ஆயர் அவர்கள் கேட்பாங்க, அந்த குருத்துவ பணிக்கு தயார் நிலையில் இருக்கிற அந்த குரு மாணவனை குறித்து, சகோதரரை குறித்து, டியாக்கோன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவரை குறித்து கேட்பாங்க, இவர் தகுதியுள்ளவர் என்று தெரிந்து கொண்டீர்களா, அறிந்து கொண்டீர்களா அப்படின்னும் போது, இவர் எல்லா விதத்திலும் தகுதியுள்ளவர் என்று தெரிந்து கொண்டதுனால அவர் இங்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வைத்து அதுக்கு பிறகு தான் ஆயர் அவர்கள் அவருக்கு திருநிலைப்பாட்டுக்கான சடங்கை ஆரம்பிப்பார். அப்போ இது எல்லாம் இன்னும் நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் அந்த பாரம்பரியத்தினுடைய அடிச்சுவடுகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த திருத்தொண்டருடைய தேர்வு நிலையில் நம்ம எதை முன்வைத்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குற பொழுது அவருடைய அந்த செயல்பாடுகள், அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கறது போல் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அதுக்கு ஒளியூட்டுகிறது. அப்போ இந்த தெரிவு நிலையில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திருத்தூதர்களுடைய செயல்பாட்டுக்கான தளம் அன்பின் தளம். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீ என்னை தெரிந்தெடுக்கலை, நான் தான் உன்னை தெரிந்தெடுத்தேன். யோவான் 15 பார்க்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் எதுக்கு தெரிந்து கொண்டேன்? கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இறுதி பகுதியாக வருகிற இந்த வார்த்தைகளை இந்த முதல் பகுதியோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குற போது கடவுள் உடனே நம்மளை இப்படி ஒரு கேட்டகரியில் வச்சு பார்க்கல. 19வது இறைவசனம் சொல்லுது பாருங்கள், யோவான் 15:9, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். 10 கட்டளையினுடைய அந்த 2 கட்டளை, கடவுள் அன்பில் நிலைத்திருப்பது, அந்த அன்பை அயலாருக்கு வெளிப்படுத்துவது, பிறர் அன்பில் நம்ம வெளிப்படுத்துவது. இந்த 2 நிலைகளையும் தான் ஒவ்வொரு அழைக்கப்பட்ட திருத்தூதர் நிலையில் இருக்கிறவர்கள் அல்லது அந்த பட்டம் இல்லாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் இது இருக்கணும். கடவுள் அன்பு இல்லாத நிலையில் பயணிக்கிற பிள்ளைகள் கடவுளுடைய அன்பிலிருந்து விலக்கப்படுவாங்க. இப்போ யூதாஸ் இஸ்காரியோத்து முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். அவன் பாருங்கள், இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாஸை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. திருப்பாடலில் அது எழுதப்பட்டிருக்கிறத அவங்க முன் குறித்து காட்டுறாங்க. அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக, அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று எழுதப்பட்டுள்ளது என்கிறதை அவங்க நினைவு கூறுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த யூதாஸிடத்தில் இல்லாதிருந்த ஒரு மனநிலை என்ன? அவனிடத்தில் இல்லாதிருந்த ஒரு மனநிலை அன்பு மனநிலை. கடவுள் எதை சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்வதுங்கிறது அடுத்தது தான். இப்போ எல்லா திருத்தூதருக்கும் அது புரியல. எல்லா உண்மையை சொல்லணுன்னா யாருக்குமே அது புரியல. இயேசு பேசினது புரியல, இவனுக்கும் புரியல. ஆனால் மற்றவங்க எல்லாம் இயேசுவின் மீது ஒரு அன்பு கொள்ள ஆரம்பித்தாங்க. ஐயோ, இந்த இயேசு இவ்வளவு காரியத்தை சொல்லுகிறாரே, இயேசு எதையும் சொல்ல முயற்சிக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு அவங்க என்ன செய்தாங்க? அன்பினால் தங்களை ஆண்டவரோடு கட்டி கொண்டார்கள். அதனால தான் அவங்களால ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகி போக முடியல. மீண்டும் அந்த அன்பு அவர்களை ஒன்று கூட்டியது, கூட்டி சேர்த்தது. இந்த மனுஷன் அந்த அன்பில் இணையாமல் கடவுளுடைய அன்பை விட்டு விலகிறது எப்படின்னா, தன்னுடைய சுய அன்பில் அவன் நிலைத்திருக்கிறான். இந்த சுய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் தன்னைத்தானே குறித்து கவலைப்படுகிற, தன்னைத்தானே குறித்து யோசிக்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் வெற்றி காண முடியாது என்பது தான் இந்த நாளினுடைய இந்த திருத்தூதர் நமக்கு ஒரு அறிவுறுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த யூதாஸினுடைய அடையாளத்திலிருந்து நம்ம உணர வேண்டிய விஷயம், நான் என்னுடைய அன்பை பகிர கடமைப்பட, அதுதான் இயேசு சாமி செய்கிறார். தந்தை அவருடைய அன்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல. இப்போ பாருங்கள், அந்த தந்தை தன்னுடைய அன்பை மகனுக்கு கொடுக்குறாரு. அது நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். அப்போ நான் என் அன்பை உனக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ நீ என்ன செய்யணும்? உன் அன்பை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இப்போது நிறைய பேர் சில சித்தாந்தங்கள் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒரு சிறப்பான ஒரு கருத்து என்னென்னா, உதவி செய்கிற
ஒருத்தர் ஒரு குறும்படத்தில் கூட அப்படியே ஒரு செய்தியை சொன்னாங்க. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் உதவி செய்கிறாரு. உதவி செய்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த உதவியை திருப்பி அவங்க செலுத்த வரும்போது அவர் மறுக்கிறாரு. இல்லை, இந்த உதவியை நீங்கள் வேறு யாருக்காவது, உதவி தேவைப்படுகிறவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கொடுங்க, அவங்களுக்கு இந்த உதவி செய். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அன்பை வந்து செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போக பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு நம்ம இந்த பக்கம் உதவி செய்கிறது நமக்கு அந்த பக்கமாக வரும் அப்படிங்கிறதையும் பல இந்த குறும்படங்கள் நமக்கு வாட்ஸ்அப்லலாம் வந்து நமக்கு அது வந்து கண்ணை திறந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ இது எங்கிருந்து வருகிறது, இதனுடைய ஊற்று எங்கே? பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் இதனுடைய ஊற்று ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் அதைத்தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என் அன்பு, தந்தையிடமிருந்து எனக்கு கிடைத்த அன்பை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை பிறருக்கு கொடு. இதை கொடுக்காம நான் ஆன்மீகவாதி, நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய பணக்காரன், நீ எந்த கேட்டகரிக்குள்ளே நின்னாலும் நீ ஆண்டவருடைய அந்த திட்டத்தை அறிய முடியாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒசையா 10:12 பார்க்குறோம், நீங்கள் நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கிவிட்டது. அப்போ ஆண்டவரை தேடுகிற அந்த அறுவடையின் காலத்தில் நம்ம இருக்கிற போது நம்ம என்ன செய்யணும், அன்பின் கனியை அறுவடை செய்யணும்னா நீதியை விளைவிக்கணும், விதைக்கணும். அதே போல் கலாத்தியர் 5:6 நம்ம பார்க்குறோம், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை, அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. இதுதான் அன்புக்குரிய பிள்ளைகளே, திருத்தூதர்களுக்கும் நமக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அன்பு கட்டளை. அதுதான் முதன்மையான கட்டளை, கடவுள் கொடுத்த தலை சிறந்த கட்டளை. எல்லா கட்டளையும் விட தலை சிறந்த ஒரு கட்டளை இருக்குன்னா அது அன்பு கட்டளை என்று தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி இந்த அன்பு கட்டளையை கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எபேசியர் 3:18 நம்ம பார்க்குறோம், இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அப்போ கடவுளுடைய அன்பினுடைய ஆழம் நீள் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதைத்தான் சொல்கிறார், இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து. அப்போ நீ தனியாக நின்றுக்கிட்டு நான் அந்த அன்பை காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய்த்தனம். அப்போது அந்த அன்பை வெளிப்படுத்த நமக்கு தலங்கள் உண்டு. கடவுள் வந்து அந்த தலங்களை நமக்கு காட்டி கொடுக்குறாரு. அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுதான் இந்த எபேசியர் 3:18 சொல்லுது, இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. இந்த அன்பு வந்து நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அன்புனா என்னங்கிறத பற்றி நிறைய அவர் பேசுவார். அன்பு இதை செய்யாது, அதை செய்யாது, இதை செய்ய, அதை செய்யும். அப்போ அன்பினுடைய அந்த முழு நிறைவையும் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரு. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த காரியங்களை எல்லாம் நம்ம உற்று பார்க்கிறோம். உற்று பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தலைவர் செய்வது இன்னென்று பணியாளருக்கு தெரியாது, உங்களை நான் நண்பர்கள் என்றேன். கடவுள் நம்ம பேர் வச்சுக்கிறோம், திருத்தூதர்கள், ஆயர்கள், பாப்பரசர், குருவானவர், ஊழியர், நாம் பல பேரை வச்சுக்கொள்ளலாம் இந்த கேட்டகரிக்காக. ஆனால் கடவுள் ஒரே கேட்டகரி தான் கொடுக்குறாரு. கடவுள் பெயரால் யார் நன்மைகளை பகிர்ந்து கொள்கிறாங்களோ அவங்க எல்லோருமே ஆண்டவருக்கு உகந்த நண்பர்கள். இப்போ இந்த அபிஷேகத்தை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் இப்போ பேசிகிட்டே இருக்கிறோம். அன்பினுடைய அடையாளங்களாக மாறுங்க, அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொள்ளுங்க. எபேசியர் 4:15 சொல்லுகிறது, அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அப்போ கிறிஸ்து அந்த அன்பை அடிநாதமாக வைத்து கொண்டு அவர் எல்லா காரியத்தையும் அதன் மீது கட்டி எழுப்புறாரு. அன்பு இல்லாமல் அவர் எதையுமே செய்யலை. இப்போ நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போது இந்த செயல்பாடுகள், நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு எதனால் போகிறீங்க? பயத்தினால போகிறீங்களா? நான் கோயிலுக்கு போகலன்னா நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு. அப்போது அதில் நமக்கு ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு தவறான ஒரு புரிதல். அதில் வந்து அது தவறு. அப்போது நம்ம எண்ணம் தவறாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோம், வந்து தொலைஞ்சிட்டான், சபிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம வீடு கஷ்டத்தில் இருக்கும், அவன் சபிச்சிட்டானா அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டு செய்தோன்னா அது சாபத்தினுடைய விளைவு, அது ஆசீர்வாதம், அன்பினால் இல்லை.
ஐயோ மனுஷன் வந்து நிற்கிறார், பசிக்கும், ஐயோ என்னை போல தானே அவரும், என்னை மாதிரி தானே அந்த மனுஷனும். ஒரு வார்த்தையை நம்ம பேசும்போது கூட இது வந்து வெறும் அந்த உதவி செய்கிறதுல மட்டுமில்லை, ஒரு வார்த்தையை சொல்லும்பொழுது கூட. இப்போது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தவறாக பேசியிருப்பாங்க, நீங்கள் எங்கேயோ போயிருக்கீங்க, உங்களுடைய நட்பு உறவுகள் ஏதோ ஒருத்தர் ஒருத்தரை பற்றி தவறாக பேசியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதை கேட்டுட்டு என்ன செய்யணும்? இதை கொண்டு போய் அவர்கிட்ட சொன்னால் அவருக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்னா சொல்லணும். இல்லை, இதை போய் நான் சொன்னேன்னா அவர் மனம் காயப்படுவார், அவருக்கும் இவருக்கும் இருக்கிற நட்புறவு இன்னும் கெட்டு போகும். அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? அவர்கள் சொன்ன பழிப்புரையை நம்ம எடுத்து செல்லக்கூடாது. இப்போ நாம் இதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் நம்ம என்ன செய்வோம்? நம்மக்கிட்ட வந்து உங்கள் அத்தை இப்படி சொன்னிச்சு, உங்கள் மருமவை இப்படி சொன்னால், உன்னுடைய மாமனார் இப்படி சொன்னார், உன் புருஷன் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு நம்மக்கிட்ட ஏதோ ஒருத்தர் நம்முடைய குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய கதையை சொல்லுகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? அந்த இடத்துல அவங்க தான் நல்லவர்கள் என்பதை போல் நினைத்து நிறைய நேரம் நம்ம தவறி போகிறோம். இந்த ஏன்னா அவரிடத்துல நம்ம பார்க்கக்கூடியது அன்பின் அகலம் ஆழம் நீளம் அங்கே இல்லை. அப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்க? இது இந்த குடும்பத்தை பாழ்படுத்தும், அந்த மகளுக்கு இது மனவலியை ஏற்படுத்தும். அப்போ அவங்க அதை மறைப்பாங்க. அப்போ அது என்ன காரணம்? அது அன்பினால், இவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அன்பினால். அப்போ அந்த அன்பினால் செய்யக்கூடிய காரியங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். பிலமின் யூதாபுத்து திருமுகத்தில் 1:12 சொல்லுது, இவர்கள் அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில் கூடி உண்டு அவற்றை கரைப்படுத்துகிறார்கள். இவர்கள் தங்கள் நலனில் மட்டுமே கருத்தாய் இருப்பவர்கள், காற்றால் அடித்து செல்லப்படும் நீரற்ற மேகங்கள், கனிதரும் காலத்தில் கனி தராமல் பின்னர் வேரோடு பிடுங்கப்படும் மரங்களைப் போல இருமுறை செத்தவர்கள். பாருங்கள், அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில். அப்போ இவங்கெல்லாம் யாருன்னா, இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க அன்பு இல்லாமல் செயல்படக்கூடியவங்க. சும்மா போட்டு விட்டு போவோம், அங்கே பற்றிக்கிட்டோம், அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த குடும்பம் சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு மனநிலை. இதெல்லாம் வேறற்றவர்கள். இங்கே சொல்லப்பட்ட யூதா 1:12 வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள். அதனால தான் நம்ம 1 யோவான் 4:10 படியாக நம்ம யோசிக்கிறோம். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. பாருங்கள், இதுதான் நம்மளுடைய அன்புக்கான லாஜிக். அவனை நான் அன்பு செய்யணும்னா அவன் எனக்கு ஏதாவது செய்திருந்தால் தான் நான் அவனுக்கு அன்பு செய்வேன் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பின் தன்மை அல்ல. இட் இஸ் நாட் இன் த லாஜிக் ஆஃப் ஜீசஸ். அன்பு செய்கிறதுக்கான லாஜிக் இயேசுவினுடைய லாஜிக்கில் அது இல்லை. அப்போ இயேசுவினுடைய அந்த தன்மையில் அந்த அன்பு வெளிப்படணும்னா அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் அன்பை நான் வெளிப்படுத்துவேன், நான் கொடுப்பேன் என்கிற ஒரு மனநிலை. ஏன்னா நாம் பாவியாக இருந்தப்போ தான் இயேசுசாமி வந்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறாரு. ஆகவே தான் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, கடவுள் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதில் தான் அந்த அன்பின் தன்மை விளங்குகிறது. அப்போது நாம் என் கடவுள் எனக்கு அன்பு செய்கிறாரு, நான் இந்த அன்பை இங்கே கொடுக்குறேன். எனக்கு எதிராக பேசிட்டாரு, நான் வந்து டிட் ஃபார் டேட், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், அந்த நீதி கடவுளுக்கு முன்னாடி தோத்துரும். அதனால தான் சொல்கிறோம், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். என்னுடைய பெரிய உள்ளத்தை காட்ட இயேசுவினுடைய உள்ளம் என்னுடைய உள்ளமாக இருக்கிறது அப்படின்னா நான் அவர் செய்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன்னு இல்லை, அவர் என்ன செய்தாலும் மன்னித்து நான் என்னுடைய வழியை போய்கிட்டே இருக்கிறேன். நான் நன்மையினுடைய விதையை விதைத்து கொண்டே போகிறேன் அப்படின்னா நான் அறுக்க போகிற விதையினுடைய அந்த விளைவும் நன்மையாகத்தான் இருக்க போகிறது. நான் வந்து அவருடைய காழ்ப்புணர்ச்சியை, அவருடைய பழிப்புரையை, அவருடைய வேதனையை உள்வாங்கி நானும் திரும்பி அதே இதை விதைக்கிறேன்னா அவர் அப்படி போயிடுவார், அவர் வாழ்க்கை எப்படியோ போட்டோம். ஆனால் நான் அறுக்க போகிறது அந்த வேதனை, வலி, துன்பம். அதனால தான் சொல்கிறோம், நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுக்க போகிற, அதனால் நீ நன்மைகளை விதைத்து கொண்டு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் திருத்தூதருக்குரிய ஒரு அடிப்படை பணி. இன்றைக்கு திருத்தூதர்கள்லாம் முடிச்சுட்டாங்க, 12 பேரோட முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த 12 பேர் 72 பேராக மாறினாங்க. இன்றைக்கு உலகளாவிய அளவில் எல்லாரும், யாருடைய தலையிலெல்லாம் திருமுழுக்கினுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ அவர்கள் எல்லோருமே ஆண்டவருடைய சீடத்திகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் தான். அப்போ நாம் என்ன செய்யணும்? வாய்மூடி கண்ணை பொத்திக்கிட்டு வாயை பொத்தி நம்ம வாழ்வதல்ல, மாறாக கண்ணை திறந்து
உள்ளத்தை திறந்து, நாவை திறந்து, கடவுளுக்கு நம்மை சான்று பகர்ந்து, இந்த திருத்தூதர்களைப் போல கடவுளுக்கு மாட்சி அளிப்பது தான் கடவுளுக்கு விருப்பமான செயல். இந்த சாட்சியத்தை உள்வாங்கி செயல்படுத்த இந்த மத்தையாவை போல நாமும் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு கடந்து செல்வோம். இறைவன் கண்டிப்பாக நம் அனைவருக்கும் ஆற்றலும் பலனும் தந்து வழி நடத்துவார். ஆமென். தளர்ச்சி பிடியில் தவித்த என்னை வளர்ச்சி படியில் ஏற்றிவிட்டீர். தாட்சி வழியில் வாழ்ந்த என்னை புகழ்ச்சி பாடல் பாடச் செய்து உன்னையே எனக்கு பலியாய் தந்தீர். உன்னையே எனக்கு பலியாய் தந்தீர். என்னையே உனக்கு பரிசாய் தந்தே. இதய அன்பே உனக்காய் இன்று அன்பு காணிக்கை தருகின்றேன். உள்ளத்தில் உறையும் உனக்காய் நின்று நன்றி காணிக்கை தருகின்றேன். உன்னதன் உனக்கு என்னகம் காணிக்கை தருகின்றேன் தருகின்றேன். இதய அன்பே உனக்காய் இன்று அன்பு காணிக்கை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலால் எங்களை நீர் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமில்லாமல் இறைவா, என்றும் உள்ளாயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீ. அதனால் அதனை ஆள்வதற்கு உமது திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீரே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அது திருமணன்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேது ஹாரைக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும் சிறப்பாக இந்த நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் மகிழ்ந்தோடு அருள் பணி ஆல்பர்ட் அவர்களுக்காகவும் அவருடைய உடல் சுகத்திற்காகவும் அவருடைய இந்த அற்புதமான பணிக்காகவும் இந்த நேரத்தில் அவரை உம்மிடம் ஒப்புடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரை, நிறைவாக அவரை ஆசீர்வதித்தருளும். அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து தொடர்ந்து பல ஆயிரம் மக்களை தன்னுடைய மறையுரையாலும் தன்னுடைய அர்ப்பண வாழ்வாலும் அவருடைய வாழ்வை மேலும் மேலும் உயர்த்துவதற்கான அனைத்து ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் அவருக்கு தந்துள்ள வேண்டும் என்ற நேரத்தில் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரை, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இந்த திருமுக ஒளியின் உள்ளிச்செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே தாயின் கருவில் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தவர். உதரத்திலே உருவாக்கி கருப்பையிலே நானே உன்னை தாங்கினேன் என்று பெருமையோடு நம்மை குறித்து அறிக்கை செய்யும் ஆண்டவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல்வேறு தளங்களிலே தனக்கு உகந்த பிள்ளைகளை உருவாக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் எதிலே பெருமை அடைகிறோம்னா ஆண்டவரில் பெருமை அடைகிறோம். ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த நம்மை ஆண்டவர் இப்படி உயர்த்தி நமக்கு திறமைகளை தந்து நம்மை அவருடைய பணித்தளத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்கிற போது பார்க்கிற போது பெருமை அடைகிறோம். தாய் கூட தன் பிள்ளையை பெரிதாக நினைக்காது போனாலும் ஆண்டவர் நம்மை நினைத்து தான் பெற்ற பிள்ளைகளுக்கு உகந்த மரியாதையை உயர்ந்த உயர்வை கொடுக்கிறார். நாம் அவருடைய கரத்தில் நல்ல களிமண்ணாய் நம்ம கிடைக்கிற போது அவர் நம்மை உயர்த்துகிறார். நன்றியோடு துதிக்கிற நேரம். நான் நன்றியோடு துதிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிறப்பை கடவுள் உங்களை வைத்து செய்கிற மகத்தான காரியங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லி இந்த பாடலை நினைவோம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம்,
சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆம், எங்கள் அன்பின் பரமபிதாவே, தாய் கூட மறந்து போகக்கூடிய நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமாய் இருக்கிறது. ஆனால் உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். என் தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அதே அன்போடு ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறேன். சிறப்பாக உம்மை நம்பிய மக்கள், நமக்கு அஞ்சி நடக்கிற மக்களுக்கு தலைமுறை தாண்டி நீர் இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமெங்கள் அன்பின் ஆண்டவரே, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பு கட்டளையை நினைத்து பார்க்கிறோம். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று ஒரு புதிய கட்டளையை, ஆழமான கட்டளையை, அன்பு கட்டளையை கொடுத்தீரே. இதோ இந்த அருமையான வேளையில் இந்த கட்டளையை உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் ஓடி வெற்றியடைய எங்களை வெள்ளத்தால் இடைக்கட்டுவீராக. நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய குடும்பத்தை விண்ணக குடும்பமாக மாற்ற தேவரீர் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். மத்தேயா என்கிற திருத்தூதரை உம்முடைய அன்பான அந்த திட்டத்திற்குள் இணைத்தீரே, அதே போலவே எங்களையும் நீர் ஏதோ ஒரு திட்டத்தில் இணைத்து செயல்படுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தை அறிந்து அதன்படி செயலாற்றுவது தானே நீர் எங்களிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பல வேளைகளில் நாங்கள் எங்கள் உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த, உலகு சார்ந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் சிக்குண்டு தவிக்கிறோம் அப்பா. இதோ அந்த போராட்டங்களிலிருந்தெல்லாம் வெற்றி பெற ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற திட்டத்தை அறிந்து செயல்பட, நன்மைத்தனங்களின் ஊற்றாக மாற
ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தும். ஞானத்தின் ஆவியானவர் எங்களை நிரப்புவாராக. ஆண்டவரே எங்களுடைய இதயங்கள் எல்லாம் உம்முடைய காரியங்களின்பால் ஈர்க்கப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. பரிசுத்த தெய்வமே, நாங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் முயற்சிகளிலும் உம்முடைய தெய்வீக வல்லமை, மகிமை அடையக்கூடிய அபிஷேகம், நிறைவடையக்கூடிய ஆற்றல் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக அல்ல, மாறாக உமக்காகவே ஓடி, உமக்காகவே வாழ்ந்து, உமக்காகவே மகிமை சேர்க்க எங்களையும் நீர் உயர்த்தி ஆசீர்வதியும். உடைய தெய்வீக கரங்களுக்குள்ளே என்னை போல செபித்து கொண்டிருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும். புனித மத்தியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொளியில் எங்களை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் வல்லமையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றிகள் பல கூறி நான் பாடுவேன், நாளுமே தேவனே உனை போற்றுவேன். நன்றிகள் பல கூறி நான் பாடுவேன், நாளுமே தேவனே உனை போற்றுவேன். நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. நன்றிகள் பல கூறி நான் பாடுவேன், நாளுமே தேவனே உனை போற்றுவேன். தாயின் கருவில் என்னை தேர்ந்தெடுத்தாயே, எப்படி சொல்வேன் நன்றி இறைவா. தளர்ந்திடும் வேளையில் உன் கரம் தந்தாயே, நெஞ்சம் நெகிழுதே நன்றி இறைவா. காலம் முழுதும் கருணையே உன் காலடியில் சரணமே, காலம் முழுதும் கருணையே உன் காலடியில் சரணமே. நன்றிகள் பல கூறி நான் பாடுவேன், நாளுமே தேவனே உனை போற்றுவேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.